உள்ள வந்தாடிக்கிறான். ஏய் நான் தூள் போனாலும் உங்க வாக்கால வந்தா ஒரு டீ குடிச்சு போயிட்டாங்க. என்னடா வரும்போது அடிக்கலாம் வந்து அங்க வரும்போது அடிக்கலாமா? அவன் அடிக்கிறா நீயே மாட்டிக்கிறா. இல்ல வரும்போது கொஞ்சம் அடக்கமா நானா வர ஆடுவோம். நீ யாருக்கு தோட வந்துடும் அவன் தான் அடிக்கிறான். நீ என்ன சொல்லிக்கிறீங்க? அடிக்கிறானா எதுக்கு அடிக்கிறான்? கம்ப்ளைண்ட் அவ்வளவு போயிட்டான். கம்ப்ளைண்ட் எவ்வளவு போயிட்டான்? சூடு போனல என்னடா குத்துட்டுமா வாய் மூடின்னு போவாதா வந்து கேட்டுக்கிறான். உங்க சிவாலா தூமாடி சாவானா கடன் விட்டா எவன் தூமாடி சாவானோ அப்பதான் ஜனம் நல்லா இருக்கும். நான் என்னன்றேன் ஒரு கடன் வாங்கிட்டுமா அவன் கேட்கறதுக்கு முன்னாடி குடுக்கணும் எனக்கு இல்ல இல்லாதவன் எதுக்கு வாங்குறேன் சொத்தா வாங்குறேன். இந்த நான் மக்களா லூசா வாங்குறவன் எல்லாருமே இல்லைன்னு சொத்தா வாங்குறேன். அவனுக்கு அறிவு இல்ல நிறைய துட்டுல சொல்லிக்காரனா மறுபடியும் எப்படி கட்டுவான் என்ன சமாளிக்க தெரியாதா? பாட்டி அது குத்தா பாட்டு குத்துமா பாட்டு சில பேர் பாவடாக உங்களால கிட்னியா குத்துவாங்க. விளையாட வேணாம் இல்ல உள்ள என் கொண்டாடி பக்கம் பேசு கடன் கொடுக்கறானே ஏனமான எல்லாரும் கேக்குறான். அசிங்கமால அவனுக்கு பூமாடி சாவுறான். பொறுமையா கேக்குறான். ஆமா வாங்கணும் நான் தான் பேசுவேன். அவனா பேசுவான். அவன் வீட்டா நான் ஒரு முறை தான் போய்க்கிறேன். என் வீட்டா நான் 100 முறை வச்சுக்கிறான். யாரு பெரிய ஆளு? நீ தான் பெரிய ஆளு. சின்ன நான் பார்த்தா அவன் பேசுவான். ஆமா ஆமா அவன் கேட்க சொல்ல துட்டு அடக்கமா கேட்கணும். சார் அவன் நெட்டி பேசுறான். அதுக்கு பாட்டு கூட வந்துக்குறா இப்பலாம். என் காசையும் இனிக்கோட பாயம் இந்த கொடுக்கும் போட நான் என்ன டிரைவர் கடன் வாங்கிட்டு கட்ட முடியலன்னு சொல்றேன். ஓ ஆண்டவன் எதுமா படைக்கிறான்? எதுக்கு படைக்கிறான்? இவன் இருக்கிறவன் இல்லாதவன் யான் படைக்கிறான். ஏன் இருக்கிறவன் இல்லாதவன் கொடுக்கணும் அதுதான் அவன் படைக்கிறான். அவனால வந்து தர முடியாது. மனித ரூபத்தை தரலாம் தான் படைக்கிறான். இவன் சுந்தரலான்னு பாக்குறான். ஓகே ஐ அண்டர்ஸ்டாண்ட். எஸ் அதே மாதிரி அவன் இருக்கிறவன் இல்லாதவன் படிக்கிறானே இருக்கிறவன் இல்லாதவன் குடுக்குறாங்க. அதே போல ரிட்டர்ன் பண்ணிடணும். இந்த தானே தரணும். அவன் வேலைக்கு போய் வளைச்சு சம்பாரிச்சு ஓ நான் பாக்குறேன். செஞ்சு பார்த்தா தெரியாம பாக்குறான். அவன்கிட்ட கடை வந்தா வேலைக்கு போகணுமா? இங்க எங்க அம்மா அப்பா கஷ்டப்பட்டு என்ன பெற்று வச்சுக்கிறாங்க. அவன்கிட்ட கடை வாங்கிட்டா நான் வேலைக்கு போகணும். என்னடா உலகம் என்னடா உலகம்? ஏய் அவன்கிட்ட கடை வாங்கிட்டா நான் கடை எப்பதானே கொடுக்க போறப்போ 100 பேர் 100 பேர் தெருவே என்ன பார்த்து அதிர்ந்து யாரு அவங்கள எல்லாம் கடை கொடுத்து. ஆமா எனக்கு உடம்பு சரியா ஒருத்த ஆட்டோல இதுமா ஊசி போட்டு ஒருத்த ஆப்பிளி வாங்கிடுவான் ஒருத்த திராட்சை வாங்கிடுவான். எனக்கு ஜாலியா ஏன் இதெல்லாம் செய்யறாங்க? நான் செத்துட்டா துட்டு காட்ட மாட்டேன் வச்சுங்கிறான். ஆனா அவனுக்கு உண்மைதான் தெரியாது. நான் உயிரோடு இருந்தாலும் துட்டு காட்டுறேன். துரியோதன மாதிரி கையை விட்டா நிறுத்த முடியாது. பேசக்கூடாதுடா பேசும் வாங்கணும். நான் வெயில் எடுத்து வெயில் என்னடா மேல வைக்கிறேன் மேல வைக்காது தயவு செய்து என் மேல கையெல்லாம் வைக்காத. அப்ப கால வைக்கிட்ட கால வைக்காத. அப்ப நான் கையை வைக்க கூடாது கால வைக்க ஆடுது வச்சு செய்வாப்பா வச்சாதுவே செய்வேன். அது என்னன்னு எனக்கு தெரியும். மணி மணி ஜிங்கிட்டு அது டிங் டிங் தெரியாது. கடை வாங்கிட்டுமா அவனை வாடா போடா அடா அம்மா தாலியா இருக்கும் மடிப்பே கத்துரு அத்துரு. எங்க அப்பா எனக்கு சுத்தமா பிடிக்கிறான். என்ன பண்ண? ஓ என் கண்ணுக்கு தெரியும். ஏன்டா தெரிஞ்சுனா என் மடிப்பு கலையுது. உனக்கு மடிப்பு தான் கலையுது. எனக்கு எல்லாமே கலையுது. நீ காட்டு போறீங்க நாங்க என்ன பண்றோம்? எவ்வளவு பேஜாரா இருக்குன்னா அவரே பாரு முடியா பாத்தீங்கன்னா
பாக்காத அதான் நாடு கெட்டு போகுது நாடு கெட்டு போகுது அவன் இச்சுக்கிறான் யார் இச்சுக்கிறான் யார் போறாங்க அப்ப எங்களுக்கு காட்டு ஒரு கடனை வாங்கிட்டுனா அவனை வாடா போடா அவனை கடனை வாங்கிட்டா அவனை இவனை வாடா போடலாம் கேட்க கூடாது அடுத்தவனுக்கு பயப்படலாம் படிச்சவனுக்கு பயப்படணும் கடவுளுக்கு நான் சொல்லிட்டேன் என்ன நான் சொல்லிட்டேன் கடன் கொடுக்கறான் பாரு அவன் மனுஷன் கடன் வாங்குறான் பாரு அவன் கடவுள் அது எப்படி கடவுள் சாமி திருவா பண்ணிக்கிறாங்க அந்த சாமி ஒரு 10 லட்சம் திருவா பண்ணி விடாடே அப்படி சொல்லிட்டாங்க இவ்வளவு கூட்டு வச்சிருப்பாங்க திருவா பண்றாங்க அதான் துட்டுல கடவுள் நானும் துட்டுல போடுவோம் கேட்காதீங்க நான் கடவுள் ஆமா அதான் நல்லா கதா நாயும் ஒழுகுதான் சாயம் சூப்பர் பயமா அருமையா சொல்றது நல்லா கதா நாயும் ஒழுகுதான் ஐயோ நான் என்னன்றேன் கடவுளை ஒப்பிட்டு நீ பேசுற ஒரு வகையில நான் அதை யோசிக்கிறேன் இப்ப கடவுள் வந்து பணத்தை கொடுத்துட்டு எனக்காக திருவிழா என்ன குறுக்க வர என்ன நான் எல்லாம் குறுக்க வர சைடுல இருந்து குறுக்க எங்க நான் வந்தேன் அவன் வேற பேச நீ கூட மாத்தி மாத்தி ஐயா வேணாண்டா டேய் நான் பாக்கதான் பொம்பளை ஏடா கூடமா பேசிட்டு இருக்காத உம்மளை பச்சை பொறுக்கி அப்ப காஞ்சா பொறுக்க மாட்டியா ஒரு கடனை வாங்கிட்டேன் நான் ஆடா போடான்னு கேட்கற கடவுளுக்கு ஒப்பிட்டு நீதான் கடவுள் பாட மாட்டேன் ஜெயலலிதா அம்மா நான் பாருனா நீ உட்காந்து சத்தியமா நீ மூச்சுன்னா நான் பாருங்க என்னம்மா அப்புறமேட்டு எதுல விட்ட அதான் ஏன்டா என்னடா என்ன கை நீட்டு பேசுறேன் கால் நீட்டாத இரிட்டேட் பண்ற மாதிரி பண்றடா ஒரு விஷயமும் நீ வீட்டுக்குனா போ கோயிலுக்குனா போ ஆனா நான் பாடுவேன் என்னம்மா அது பாடாது அது பாட வராது அது பாட வராது உனக்கு வரும் காலையில பாட சீக்கிரம் வரும் உனக்கு பாட வராதா நம்ம நல்ல தம்பி சரி ஓகே ஓகே விடு அதுக்கப்புறம் பி வரும் நான் என்ன சொல்றேன் இப்ப கடவுளை ஒப்பிட்டு பேசுறேன் ஓ நம்ம பாயிண்ட் வரியா நான் அவரு தான் போய் சரி அதனால ஒரு எடுத்துக்காட்டு என்ன கூடாது என் தம்பி ஏரியா கை வச்சாங்க உமாங்குத்தான் அவனை 2 பெட்ஷீட் போடி வச்சுக்கிறேன் எங்க அப்பா சுத்தமா எனக்கு புரியல நானும் கொஞ்சம் அடக்கமா இருக்கலாம் நினைச்சேன் ரொம்ப ஓவரா போறேன் இப்படிதான் ஒவ்வொருத்தரும் தூண்டி விட்டு என் தம்பிக்காரதான் பண்ணுங்க எடுத்துக்காட்டுனா ஒரு எக்ஸாம்பிள் ஒரு உதாரணம் எடுத்துக்காட்டுனா எடுத்துக்காட்ட வர புரியல கேளு கேட்க மாட்டியே எல்லாம் அவனால ஐயோ நான் எதுல விட்டேன் அதனால எடுத்துக்காட்டுனா ஒரு எக்ஸாம்பிள் ஒரு உதாரணம் ஒண்ணு சொல்றேன் இப்ப நான் இருக்கிறேன் என்ன வச்சுக்கேன் என்னை வச்சு ஒரு உதாரணம்டா புறம்போக்கு வேற நான் இருக்கிறேன் என் காதல் இருக்கிறேன் இன்னும் கல்யாணமே நடக்கல கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா குழந்தை பிறக்கல வேண்டாத பேசாத அது நடக்காத கடவுள் நான் நடக்கிற கடவுள் அது பேசாத கடவுள் நான் பேசுற கடவுள் அது வந்து உங்களுக்கு லேட் ஆகும் உடனே நான் கடவுள் யாரு நான் நித்யானந்த சாமியார் நான் யார் தெரியுமா யாரு நான் ரஞ்சிதா மாதிரி நம்ம 2 பேரும் சேர்ந்து உலகத்தை உருவாக்கலாம் என்னால் முடியும் முன்னால் முடியுமா கடன் வாங்கினே அவன் வேலை பேசுறான்
எப்படிதான் வாங்கணும் கடனே கையில தான் போடா மாமா சாய் மாமா பூசா மோ ப்ளீஸ் சாய் மாமா மோ ப்ளீஸ் முச்சிக்கடா ஆயா ப்ளீஸ் உட்கார் எவனோ புடிறாங்க ஆமா எவனோ உட்கார்ந்து வேடிக்கை பாத்துக்கறேன் நீ என்ன பண்ற ஏச்சி அதான பாத்து அத சொல்ல சத்தியமா சொன்னா என்ன கட்ட வந்து அதான பாத்து அப்பன பாசறா பருப்பு எவனோனா புரியல நீ தான ஒத்துறீங்க என்னது எல்லாம் நீ தானே அந்த வேலை பார்த்து எனக்கு சரி பரவாயில்ல இருக்கட்டுமா ஆனா உண்மையில சொல்றேன் அவன்கிட்ட நான் துட்டா கடவாங்கல பெரும் பொண்ணு கல்யாணம் எப்படி தெரியுமா மோட்டர் வாங்க 1 லட்சம் ரூபாய் அவங்கிட்ட இருக்குது ஏஜம் போனா வெறும் 2000 ரூபாய் அது வச்சு வாங்க முடியாது அதனால கடவுள கல்லாடி விளம்பரம் பண்ணா 2 வீலர் விளம்பரம் வாங்க 2000 ரூபாய் கட்டி வண்டி எடுத்து கொடுப்போம் அப்புறம் மாசமா கட்டணும் நான் 2000 ரூபாய் கொடுத்து வண்டி எடுத்து அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி வச்சிட்டு அது போ முழுவா மாதிரி வச்சு அது உட்கார்ந்து வந்து இது மாதிரி 12 மாசம் ஆச்சு ஒரு டியூ கூட நான் கட்டல ஏன் கட்டல நான் கட்டனா மாசமான பணத்தை கட்ட சொன்னா இல்ல அவன் நோவான்னு சொல்லிட்டு போட்டான் மாசமான கட்டுன்னு இது வரைக்கும் அவன் பொண்டாட்டி மாசமே நான் அப்படி கட்டுவேன் அது நான் பகுத்து பொண்டாட்டி மாசம் ஆயிட்டா நான் கட்ட முடியுமா இல்ல நீ மாசம் ஆயிட்டா நான் கட்ட முடியுமா மூஞ்சி பத்தி நல்ல மாசம் ஆவது இல்ல மாதம் தோறும் முதல் தெளி வந்த உடனே பணத்தை கட்டு அரை மணி ஒன்னாவது கட்டின கட்டிருப்பா ஜெயில கிடைக்கிற மாசம் கட்டு மாதம் கட்ட போனா உக்கார போய் ஆமா ஒரு வருஷம் 8 மாசம் ஒரு மாசம் நாங்க வாயால ஊத்துமா இல்ல நான் கேக்குறேன் நீ ஆம்பளை தானே இப்ப நான் அவரு 2 சால் ஓட்டுவேன் ஒரு மாசம் இன்னொரு அடியா அடியா சத்தி மாமா நீ அடி சொல்ல பொண்டாட்டி மேல சத்தியமா நீ கையா சொல்லி கூத்தியார் மேல கடவுளே தலையா சொல்லி கோயிந்தா மேல ஐயோ மாதாரி மேல பகுத்துட்டு பொண்டாட்டி மேரி அந்த பெருமான் தூங்கினே பச்சிக்கிறான் அங்கங்க கொஞ்சம் எடுத்து சூப்பர் முடிவியோ அந்த வையோ போறேன் மரியா ஏண்டா யாரு தெரிய பேசுறீங்க சொல்லு டாபர் மீன் கூட்டி கொடுக்குறோம் யாரு கூட்டி கொடுப்பான் இந்த மேல பறக்குறாங்களா அவங்க அது பேரா அப்ப இது டிரான்ஸ்போர்ட் மீன் தேவடியா அப்ப நீ தேவடியா நான் டாபர் கணக்கு சரியா யாரு சொல்றதே ஓ சொன்னாங்கம்மா சரி உன்னை பார்க்க வந்து ஏன் தெரியுமா உங்க ஆள் வந்துங்கிறார் என்ன விஷயம் தளபதி இல்லாம ஆமா உங்க ஆள் வராது தளபதி லப்பர் என்ன சொல்லவே இல்ல ஐயோ சொல்லான்னு பார்த்தாங்க கடைக்காரன் மடிக்கிறான் அமங்கலம் பண்ணிட்டாமா ஐயோ தினா தாலி ஐயோ கடவுள் யார் போட்டது சேட்டு கடைக்காரன் போட்டானா ஆனா இன்னாது ஆசினே தெரியுமா உன் ராசிக்கு பாக்குறவளாம் உன்னை போறாமா என்ன ராசின்னு தெரியல எங்க கணவன் ஒரு 3 நாள் நல்லா வச்சுக்கிறப்ப 3 நாள் நல்லா இருக்கணுமா என்னடா இது நீ மாட்டிட்ட இல்ல மாட்டணும் ஒரு மாதிரி ஆயிடுச்சுமா என்னடி உரி இதோட எத்தனை வந்திருக்கு ஒன்னு கேர தப்பா நினைமட்டு என்னடி சொல்ல உடம்பு சீதல வருமா இல்ல அங்கங்க ஈரமாக்குது நல்லா இருக்க மாட்டேன் பரவாயில்ல இருக்கட்டும் போய் பாரு நான் வயிறு எரிஞ்சு சொல்றேன் ராவா குடிச்சேன்னா குடிக்கூடாது தண்ணி கலந்து குடிக்கணும் தண்ணி கலந்தா கூட அப்படியே குடிக்கூடாது வேற எப்படி வயிறு உப்பி கூட ரத்தமா போடும் எப்படி அதை குடிக்கணும்னா ஒரு ஐடியா இருக்குது அது அப்படியே தண்ணி கலந்து குடிக்கூடாது கடைக்கு போய் மஞ்சள் வாய்ப்பா வாங்கி வந்து தோலை உடிச்சிட்டு உருளைக்கடை சொல்லி போட்டுருங்க தோலை தான் உரிக்கணுமா இல்ல தோலை ஒரு கையில் வச்சுங்க கிளாஸ் ஒரு கையில் வச்சுங்க இந்த கிளாஸ்ல இந்த தோலை விட்டு 2 ஆட்டு எடுத்தீங்கன்னா ஆட்கெல்லாம் கலந்து போடுவோம் சரக்கு சுத்தமா இருக்கும் குச்சிங்கன்னா 120 வச்சு நல்லா இருக்குங்க மூஞ்ச பத்தி நல்ல கிளாஸ்ல தோலை விட்டு ஆட்டாதீங்க அப்போ தயவு செய்து குடிக்காதீங்க
குடிக்கிறதுனால என்ன யூஸ் வரையும் நாலுல இருந்து குடிக்க மாட்டேன் ஒன் செகண்ட் மூடுவேன் ஏமாப்பாங்க எவனோ ஒருத்தன் நம்ம குடிக்காதுன்னு சொல்றோமா அப்பதான் நீ நல்லா சொல்றது ஒரு குவாட்டர் அடிக்கும் 2 குவாட்டர் அடிப்போம் நான் குடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட போய் ஒரு குவாட்டர் குடிச்சான் வேணாங்க நான் இப்பதான் நைட் ஆச்சு வேணாங்க அப்படின்னு சொல்லுவேன் அதனால எப்பவுமே அவன் நம்ம ஆப்போசிட்டா தான் அவனை திருத்தணும் ஒருத்த சீரட் அடிக்கிறான்னு வச்சுக்கான் அவனுக்கு போய் நீ சுட்டு வாங்கி கொடு ஐயோ வேணாண்ணா சீரட்டே போதுண்ணா ஐயோ வேணாண்ணா இது கூட பீடியா பிடிச்சிதுண்ணா அப்படி பச்சிக்கினா வரும் ஆப்போசிட்ல போகணும் ஒரு இரிட்டேட் ஃபீல் ஆகும் அதான் ஒரு பொண்ணை கெடுக்கிறான்னு வச்சா அவங்க கூட்டு போய் இல்லம்மா ஒருத்தர் திருத்தனா அவன் வெயில போய் தான் திருத்தணும் சரி சரி எப்படியா அந்த ஐயோ நான் சொல்ல மாட்டேன் இவன் தான் தூக்குறேன் 7 மணி 40 தூக்கி நான் தான் தூக்குறேன் சாமி நாதா கொண்டாடி சாலி சேட்டு கடை வைக்க சொன்னா சேட்டு கடை எனக்கு தெரியாது அம்மாவுக்கு தான் தெரியும் அம்மா கூட போன வாரம் ஒரு வாரம் சேட்டு கடை அந்த சேட்டு கடைக்கார வீட்டுக்கு எடுத்து போய் விட்டவனே நான் தான் கூட்டி என் அந்தனிடம் காதலி ஒரு ஒட்டியான வேண்டும் என்று என்னிடம் கேட்டார் அதற்கு சேட்டு கடைக்கார அடையாளம் வேண்டும் என்று என்னிடம் உரைத்தார் சாருமதி அதற்காக தான் அம்மாவை வச்சு சேட்டு கடை அம்மாவை திருப்பி பரவாயில்ல இப்ப எங்க போய்க்கிறோம் தாகமாக இருக்கிறது நீர் உன்ன மாதிரி ஆள் இருந்தா போதுனா எவா ஒன்னாலும் எது ஒன்னாலும் குடும்பத்தில் ஒரு ஆளுக்கு சொல்லி இது பண்றது குடும்பத்தில் ஒரு சந்தேகம் என்பது வரக்கூடாது சந்தேகம் என்பது தொட்டுவியா வருகிறதா திருப்பதி போந்தல திருவண்ணாமலை போந்தல அந்த மலையெல்லாம் பார்த்தா என் தலை சுத்தாரு மலையா ஆமா எந்த மலை நான் மலையை பார்க்கல ஒரு குன்றை பார்த்து ஒரு சபையில் எப்படி பேச வேண்டும் என்று தெரியாமல் நவநாகரிகம் தெரியாத நல்ல நேரத்திலே களக்காட்டூரை சேர்ந்த சிவா என்ற நண்பர் அடியானுக்காக 100 ரூபாய் கொடுத்திருக்கிறார். அவருக்கு நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். அதே மாதிரி வச்சுட்டேன் தொப்புல அதே மாதிரி தொப்புல வெள்ள அப்ப தொப்பு யாரு யாரு அவங்களோட பெரிய கால அழிக்கிறாரு கையில அழிக்கிறாரு வயல பாடுறாரு கல்ல பாக்குறாரு அவரு நல்ல கும்புல வேற பார்த்து பாரு அவனுக்கு தெரியும் எவ்வளவு பார்த்து அவங்க இடுப்பு எப்படி வலிக்குது தாண்டா தெரியும் அவங்க கைக்கு எப்படி வலிக்குது தாண்டா தெரியும் அதனால காலைல எல்லாரும் 50 வாங்கணும்னு ஆளுக்கு வாங்கி 50 தேவை போடா சும்மா சொன்னா எதுக்கு நின்று பேசிக்கிட்டு நம்ம போற இடம் எங்க போருக்கு எதிரி படம் ஒரு வாரம் ட்ரைனிங் எடுத்து வந்திருப்பான் ஒவ்வொருத்தரும் 10 பேர் தூக்கி போட்டு அடிப்பான் ஏன்னா அது போரு நம்மளும் அது போல 10 பேர் அடிக்கணும் அப்பதான் நம்ம நாடு ஜெயிக்கும் நீ வந்துக்கிற இடம் என்ன தெரியும் எனர்ஜி வேஸ்ட் பண்ற இடம் நீ எனர்ஜி அங்க விட்டுட்டு அப்புறம் அங்க வந்து சண்டைக்கு வாழ்த்து புண்ணிக்க மாட்டேன் அவன் ஒரே ஒரு போட்டு போய்
என் எனக்கு எப்ப பூச்சிடா ஆமாண்டா அதனால பார்த்து பேசுடா பத்தா எனக்கு சேவ் பண்ணு நான் உன்னை நம்புறேன் அவளை நம்பல இருவரையும் நம்பி அப்படியா போ